Taste the Daily. தென்காசியில் பட்டப்பகலில் அரசு வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டிருப்பது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கின் முகமூடியை கிழித்து அதன் உண்மையான அலங்கோலத்தை கண்முன் நிறுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. குற்ற சம்பவங்களில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியதுதான் இந்த ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனை என விளம்பரப்படுத்த வேண்டியதுதானே பொம்மை முதல்வரே என எதிர்க்கட்சித் தலைவர் கடும் தாக்கு. சட்டம் ஒழுங்கை காற்றில் பறக்க விட்டுவிட்டு தங்கள் அன்றாட வாழ்வில் எப்போது என்ன நடக்குமோ என்ற அச்ச உணர்வுடன் மக்கள் வாழ வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திய பொம்மை முதல்வருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். தென்காசி அரசு வழக்கறிஞர் படுகொலை சம்பவம் குறித்து உடனடியாக உரிய விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை சட்டத்தின் முன்பு நிறுத்தி கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் மறைவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். ஏவிஎம் சரவணன் தயாரித்த வெற்றி திரைப்படங்கள் தமிழ் சினிமாவின் வணிகத்தையும் மதிப்பையும் உலகளவில் உயர்த்தியவை என கழக பொதுச் செயலாளர் புகழஞ்சலி. கோவை விமான நிலையத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தலைமையில் பல்லடம் நகரத்திற்குட்பட்ட 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்த புதிய உறுப்பினர்களை வரவேற்று மக்கள் நலப்பணிகளை மேற்கொள்ள முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அறிவுரை. தமிழ்நாட்டில் உள்ள மீனவ சமுதாயத்தை பழங்குடியின பிரிவில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுவது உண்மையா என மாநிலங்களவையில் அதிமுக MP CV சண்முகம் எழுத்துப்பூர்வமாக கேள்வி. மீனவர் சமுதாயத்தை ST பிரிவில் சேர்க்க தமிழ்நாடு அரசு எந்த பரிந்துரையும் வழங்கவில்லை என மத்திய பழங்குடியினர் நலத்துறை இணையமைச்சர் துர்காதாஸ் உய்கே பதில். மீனவர் சமுதாயத்தை ST பிரிவில் சேர்க்க தமிழக அரசிடமிருந்து மத்திய அரசுக்கு இதுவரை எந்த பரிந்துரையும் கிடைக்கவில்லை என மத்திய அமைச்சர் திட்டவட்டம். மீனவர் சமுதாயத்தை ST பட்டியலில் சேர்க்க திமுக முயற்சி செய்யும் என வெற்று வாக்குறுதி அளித்த ஸ்டாலின் முகத்திரை கிழிக்கப்பட்டது. நான்கரை ஆண்டுகளாக மீனவர்களை ஏமாற்றிய திமுகவின் கடலுக்காக குரல் கொடுப்போம் என்ற முழக்கம் இப்போது கடலிலேயே மூழ்கி போனது அம்பலம். 2021 தேர்தல் அறிக்கையின் 44வது பக்கத்தில் உள்ள திமுகவின் 114வது வாக்குறுதி இன்று வெறும் வெள்ளை பேப்பராக மாறிப்போன அவலம். அமெரிக்காவுக்கு இந்திய ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி அக்டோபர் மாதத்தில் மட்டும் 3 மடங்கு உயர்ந்து 12,300 கோடி ரூபாயை எட்டியது. உலகளாவிய ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி 49% உயர்ந்து 1,33,000 கோடி ரூபாயை தொட்டு பெரும் வெற்றியை பதிவு செய்த மேக் இன் இந்தியா திட்டம் வரலாற்று சாதனை. இந்தியாவில் முதல் முறையாக பார்வை இழந்த ராணுவ வீரரான லெப்டினன்ட் கர்னல் துவாரகேஷ்க்கு தேசிய விருதை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. 2014ஆம் ஆண்டு அறுவை சிகிச்சை பிழையால் பார்வை இழந்தாலும் தன்னம்பிக்கையுடன் AI தொழில்நுட்ப உதவியுடன் பணியாற்றி பாராலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் உலக சாதனை, நீச்சலில் சாம்பியன் பட்டம், சியாச்சின் உச்சியேற்றம் என அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் வகையில் சாதனை படைத்த துவாரகேஷ் கௌரவிப்பு. நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு கல்வி, நிர்வாகம் மற்றும் நிதி நிர்ணயங்களில் முழு தன்னாட்சியை வழங்க மத்திய அரசு அனுமதி. புதிய பாடத்திட்டங்கள், ஆராய்ச்சி திட்டங்கள் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் கூட்டாண்மை ஏற்படுத்தும் என்பதால் கல்வித்தரம் உயர்வதுடன் உலகளாவிய போட்டித் திறனும் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வருகின்ற 16ஆம் தேதி வெளியிடப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். தமிழகத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த கணக்கெடுப்பு பணி 11ஆம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் இம்மாதம் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 15ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க அல்லது ஏற்கனவே உள்ள பதிவுகள் குறித்து மறுப்பு தெரிவிக்கலாம் என அறிவிப்பு.
இந்திய அரசின் இஸ்ரோ செயற்கைக்கோள்கள் இலவசமாகவே மாநிலங்களுக்கு உயர் தெளிவு வரைபடங்கள் தரும் நிலையில் திமுக அரசு 25 கோடி ரூபாய் செலவழித்து தனியார் நிறுவனத்திடம் செயற்கைக்கோள் தரவு வாங்க முடிவு செய்திருப்பதால் பெரும் சர்ச்சை. 5 ஆண்டுகள் இயங்கிய இந்திய நிறுவனங்கள் பங்குதாரராக உள்ளவர்களுக்கு மட்டுமே டெண்டர் என்பது மர்ம முடிச்சாக உள்ளதால் மக்கள் வரிப்பணம் இழப்பா இல்லை உடன்பிறப்புகளின் உண்டியலுக்கு வருவாய் சேர்க்கையா என மக்கள் கேள்வி. ஆந்திராவில் மோந்தா புயலால் ஏற்பட்ட மொத்த இழப்பு சுமார் 6,352 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்ட நிலையில் உடனடி நிவாரணமாக 902 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த மத்திய அரசு. இதே சமயம் தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதி வழங்கி உதவிக்கரம் நீட்டாமல் தினசரி படப்பிடிப்பு தளத்தில் ரீல்ஸ் பதிவு செய்து ரசிகர்களை மகிழ்வித்து வருவதாக மக்கள் விமர்சனம். புயல் காரணமாக ஆந்திராவில் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு ஹெக்டேருக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் அறிவித்த நிலையில் தமிழ்நாட்டில் 20,000 ரூபாய் மட்டுமே நிவாரணம் ஒதுக்கீடு. திராவிட மாடல் ஆட்சியில் டெல்டாக்காரன் என தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலின் வஞ்சித்து வருவதால் விவசாயிகள் கொந்தளிப்பு. தமிழக மின் வாரியத்தில் 10,000 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும் வரவு செலவு கணக்குகளை வெளியிட மறுக்கும் விடியாத திமுக அரசு. மின்சார கொள்முதல், கடன், வட்டி போன்ற விவரங்கள் வெளிச்சத்திற்கு வந்தால் அரசின் முகம் அம்பலமாகிவிடும் என்ற பயத்தால் 6 மாதத்தில் தணிக்கை செய்து கணக்கு விவரங்களை 7வது மாதத்தில் வெளியிட வேண்டும் என்ற விதியை காற்றில் பறக்கவிட்டு அதிகாரிகள் மூலம் இருட்டடிப்பு செய்தது திமுகவின் அவல ஆட்சிக்கு சாட்சி என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் வருவாய்த்துறையின் தமிழ் நிலம் மொபைல் செயலி வழியாக பட்டா அல்லது பதிவேடு, நில அளவை வரைபடம் போன்ற முக்கிய நில தகவல்கள் முறையாக கிடைப்பது இல்லை என மக்கள் புகார். மனை, வீடு போன்ற சொத்துக்களை வாங்குபவர்கள் அதன் பட்டா விவரங்களையும் முந்தைய பதிவு தகவல்களையும் சரிபார்க்க முடியாததால் வழக்கம் போல் இந்த செயலியும் விளம்பரத்திற்காக கொண்டுவரப்பட்டதாக எழும் குற்றச்சாட்டு. தாய்லாந்து, மியான்மரில் சைபர் மோசடி முகாம்களுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த 29 பேரை கடத்திய சம்பவத்தில் முக்கிய ஏஜென்ட் சிக்கினார். துப்பாக்கி முனையில் கடத்தி சுமார் 5,50,000 லட்சம் ரூபாய் பறித்ததும் தெரியவந்துள்ள நிலையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் விழிப்புணர்வு தேவை என எச்சரிக்கை. கோல்ட்ரிஃப் கலப்பட இருமல் சிரப் வழக்கில் மத்திய பிரதேசத்தில் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்ததை தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிரடி. ஸ்ரீசன் பார்மா உரிமையாளர் ஜி ரங்கநாதன் குடும்பத்திற்கு சொந்தமான கோடம்பாக்கம் அடுக்குமாடி குடியிருப்புகள் உட்பட 2.04 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் முடக்கம். சென்னை நீலாங்கரையில் நெடுஞ்சாலைத்துறையாக கையகப்படுத்தப்பட்ட அரசு நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் தனியார் சொத்தென காண்பித்து 16 கோடி ரூபாய் இழப்பீடு அபகரிக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. ஒரு பட்டா மாற்றத்திற்கே மக்கள் அழைக்கப்படும் நிலையில் ஆவண சரிபார்ப்பின்றி இத்தனை பெரும் தொகை வழங்கப்பட்டது எப்படி என்று எழும் கேள்வியால் விடியாத திமுக அரசு இயந்திரத்தின் அலட்சியம் அம்பலம். சென்னை உட்பட 5 பெருநகரங்களில் அதிக நிலத்தடி நீர் உறிஞ்சல் காரணமாக ஆண்டுக்கு 5 சென்டிமீட்டர் வரை நிலம் தாழ்ந்து வரும் 50 ஆண்டுகளில் கட்டடங்கள் பெரும் சேதமடையும் அபாயம். தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு நோட்டீஸ். சென்னையில் தார் சாலைகளுக்கு தீர்வு காண சாலைகளில் தண்ணீர் தேங்குவதை அகற்ற நடவடிக்கை எடுக்காத விடியாத அரசின் மாநகராட்சி. சேதமான சாலைகளுக்கு தீர்வு காணாமல் சேதமாகாத சாலையிலேயே புதிய தார் சாலை அமைத்து மக்கள் வரிப்பணத்தை ஊழல் செய்யும் ஆட்சியாக விடியாத ஆட்சி இருப்பதாக பொதுமக்கள் காட்டம். மூன்று நாள் பெய்த சாதாரண மழைக்கே வடசென்னையின் எர்ணாவூர், கத்திவாக்கம், திருவொற்றியூர், மாதவரம் உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கத்திவாக்கம் உயர் சாலை, மாதவரம் ரெட் ஹில் சாலையில் போக்குவரத்து தடைப்பட்ட நிலையில் மழைநீர் வடிகால் பணியை முடிக்காமல் விடியாத திமுக அரசு மக்களை அவதிக்கு உள்ளாக்குவதாக குற்றச்சாட்டு. பல்லாயிரம் கோடி செலவில் போடப்பட்ட சென்னை OMR, அண்ணா சாலை, பழைய மாம்பலம் உள்ளிட்ட சாலைகள் படுகுழிகளாக மாறிய அவலம்.
விடியாத திமுக அரசு முறையாக சாலையை அமைக்காமல் சேதமான பகுதிகளில் மட்டும் தரமற்ற பேட்ச் ஒர்க் செய்து மக்களின் கோடிக்கணக்கான வரிப்பணத்தை விரயமாக்குவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தேங்கி நிற்கும் மழை நீரால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவிப்பு. மாவட்ட அதிகாரிகள் உடனடியாக தேங்கி நிற்கும் வெள்ள நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை அரசே வீடுகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே கவுண்டர்பாளையத்தில் வடிகால்வாய்களில் அடைப்புகளை நீக்காததை அடுத்து மழைநீர் செல்ல வழியின்றி குடியிருப்புகளில் தேங்கியதால் தண்ணீரில் மிதக்கும் வீடுகள். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியாத திமுகவின் அரசின் அதிகாரிகள் தங்களை எட்டி கூட பார்க்கவில்லை என பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வேதனை. இந்த கவுண்டர்பாளையத்துல பைபாஸ்ல ரோடு போட்டதுக்கு அப்புறம் இந்த குறுக்க காவா கட்டினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த தண்ணி, அதுக்கு முன்னாடி இந்த தண்ணியே கிடையாது. அந்த குறுக்கு காவால இந்த தண்ணி சேர்றதுக்கு உண்டான ஏற்பாடு எதுவும் பண்ணலை எங்களுக்கு. அதை பண்ணாங்கன்னா எங்களுக்கு இந்த தண்ணி, அதே மாதிரி அந்த காவால் அங்கங்கே அடப்புங்க இருக்குது, கான்கிரீட்டே எடுத்து வந்து கொட்டிட்டு இருக்கிறாங்க, அதையும் க்ளீன் பண்ணி தரல. இந்த தண்ணி காவா கட்டியிருக்காங்க, தண்ணி எங்கே போகுது, அதுக்கு உண்டான வழி எங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கல. பிச்சாட்டூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீரால் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்மடம் பகுதியில் சாலை அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிப்பு. ஆண்டார்மடத்தில் இருந்து பழவேற்காடு செல்லும் சாலை தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்ல முடியாமல் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னை அண்ணாநகர் தொகுதிக்குட்பட்ட MMDA பகுதியில் சாலைகள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. குளம் போல் தண்ணீர் தேங்கும் அளவிற்கு விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வாகன ஓட்டிகள் கொந்தளிப்பு. சென்னை பூந்தமல்லி அருகே கண்ணப்பாளையம் ஏரி நிரம்பி பானவேடு தோட்டம் பகுதியில் உள்ள குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்து குளம் போல் காட்சியளிக்கும் அவலம். கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் நீர்வளத்துறை குடிமராமத்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் ஏரியில் இருந்து வடிகால்வாய் வழியாக வெளியேறிய தண்ணீர் குடியிருப்புகளை சூழ்ந்ததால் மக்கள் பாதிப்பு. சென்னை வியாசர்பாடியில் பல்வேறு இடங்களில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரை வெளியேற்ற 4 நாட்களாகியும் மாநகராட்சி எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. விடியாத திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதால் பல்வேறு இன்னலுக்கு ஆளாகும் அவல நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. சாப்பாடுக்கு தான் வசதி கிடையாது, சாப்பாடு வசதி கிடையாது, போக்குவரத்துக்கு. இன்னைக்கு 5வது நாள், இந்த திங்கட்கிழமையிலேருந்து திங்கள் செவ்வாய் புதன் வேளன் நேற்று வரைக்கும் தண்ணி இருந்தது இங்கே. இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, ரோட்டில் போயிடுச்சு, எங்கள் பிளாட்டில் இல்லை. இப்போ எதற்கு இந்த ரோடு தாண்டி போனோம்னாக்கா தண்ணி அலை இப்படி போகுது. அப்போ போகிறப்போ எங்களுக்கு ஒரு பயம், தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுவோமான்றது ஒரு பயம். தாம்பரத்தில் புதிதாக கட்டப்பட்ட மழைநீர் வடிகால் வாய்க்கால் 2 மாதங்களிலேயே இடிந்து விழுந்த அவலம். அதிகாரிகளும் ஆளும் கட்சியினரும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ஒப்பந்ததாரர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதே இதுபோன்ற தரமற்ற பணிகள் நடைபெறுவதற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழை காரணமாக நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் இடுப்பளவு வெள்ள நீரில் மூழ்கிய அவலம். விடியாத அரசின் நீர்வளத்துறை அதிகாரிகள் முறையாக கால்வாய்களை தூர்வாராமல் அலட்சியம் காட்டியதால் மழைநீர் செல்ல வழியின்றி பயிர்கள் அழுகுவதாக விவசாயிகள் கண்ணீர். தூர் வரனாங்க சார், PW தான் வரனாங்க. அதனால இந்த காலப்பொடியெல்லாம் அவங்க எப்படி கலரி விட்டாங்கன்னு தெரியல, எல்லாம் இந்த மதுகளை அடிச்சுன்னு இடுப்பளவு தண்ணியில நிற்கிது சார் பயிருங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஏக்கர் கிட்ட பறிக்கப்பட்டு உப்புளம் மடிம கண்டிகை ஏரிசுவை எல்லா பயிரும் பாதிக்குது சார். இங்கே நேற்றுலேருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், எந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல சார். எங்களுக்கு இதுதான் சார் வாழ்வாதாரம். இந்த காரை நாங்கள் கடனை வாங்கி தான் செஞ்சுருக்கோம். இது எங்களுக்கு போச்சோன்னா அடுத்த காரை நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது சார், அந்த சூழ்நிலை நாங்கள் இருக்கோம். தஞ்சாவூர் மாவட்டம் இரும்புத்தலை பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் நாற்று நடவு செய்த இளம் சம்பா தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகியதால் விவசாயிகள் வேதனை. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறும் விவசாயிகள் இழப்பீடு வழங்குவதோடு வடிகால்வாய்களை போர்க்கால அடிப்படையில் தூர்வார வேண்டும் எனவும் வலியுறுத்தல்.
நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் தண்ணீரிலே மூழ்கிய இளம் பயிர்கள் அழுகி கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இடங்களை உடனடியாக வருவாய்த்துறையும் வேளாண்மை துறையும் ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய ஹெக்டருக்கு 20,000 என்பது போதுமான இழப்பீட்டுத் தொகை அல்ல. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கோவை மாவட்டம் போத்தனூர் அருகே 16 வயது பள்ளி மாணவியுடன் பழகி அவருடன் நெருக்கமாக எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வைத்து பணம் கேட்டு மிரட்டிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். போலி அப்பா ஸ்டாலின் பதவியேற்ற நாள் முதல் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து உள்ளதாக பெற்றோர்கள் கடும் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் பகுதியில் பள்ளி செல்லும் மாணவிகளை தொடர்ந்து கேலி கிண்டல் செய்த டீ மாஸ்டர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது. ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள ஏவல் துறையினர் முற்றிலும் செயலிழந்து போனதால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பெண் பிள்ளைகளுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் அதிகரித்ததாக பலரும் குற்றச்சாட்டு. திருப்பூரில் சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய தருமபுரியைச் சேர்ந்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து நாள்தோறும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. தஞ்சாவூர் மாவட்டம் பந்தநல்லூர் அருகே இடுகாட்டில் சிறுமி புதைக்கப்பட்டிருந்த இடத்தில் 3 அடி ஆழம் குழி தோண்டப்பட்டிருந்த வினோதமான நிகழ்வால் அதிர்ச்சி. சிறுமியின் பெற்றோர் மற்றும் அரசடி கிராம மக்கள் இடுகாட்டில் வந்து பார்த்தபோது சிறுமியின் உடை லேசாக வெளியே தெரிந்த நிலையில் சிறுமியின் உடலை தோண்டி எடுத்து சென்று விட்டார்களா என சந்தேகம். கரூர் மாவட்டம் பெரிய பரப்பாளையத்தில் வாங்கிய கடனுக்காக வண்டி மாடுகளை ஓட்டிச் சென்றதோடு கூலி தொழிலாளியை சாதி பெயரை சொல்லி ஆபாசமாக திட்டி தாக்குதல் நடத்திய நபர் வன்கொடுமை சட்டத்தில் சிக்கிய நிலையில் இது குறித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி மாணவர்கள் முதல் பொதுமக்கள் வரை அனைவரிடமும் சாதிய வன்முறைகள் தலை தூக்கி உள்ளதாக பலரும் கடும் கண்டனம். தென்காசியில் அரசு வழக்கறிஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளியை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்தும் பல்வேறு மாவட்டங்களில் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் போராட்டம். விடியாத தீயசக்தி திமுக ஆட்சியில் சட்டம் படித்தவர்களுக்கே பாதுகாப்பில்லாத சூழலில் பாமர மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என மக்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே மழையால் 24 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் கடும் அவதிக்குள்ளான பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு. மின்வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. இங்க 150 குடும்பம் இருக்கு. நைட்ல போச்சு கரண்ட், 1 மணி அளவு போச்சு. இது வரைக்கும் கரண்ட் வரல. நாங்க 150 குடும்பம் இப்ப நடு ரோட்டுக்கு வந்து நிக்கிறப்போலும் நிக்கிறோம். நாளைக்கு ஸ்கூல் போனோம் பசங்க, அவங்களுக்கு ஸ்கூல் ட்ரெஸ் இருக்கு, நாளைக்கு சாப்பாடு செய்யணும். நாங்க இருட்டுல அந்த குழந்தைங்க நாங்க எப்படி கலப்ப முடியும்? எல்லாரும் ரொம்ப அது தண்ணி இல்லைங்க குடிக்க. ஒரு துணி, ஒரு பாத்ரூம் போறதுக்கு கூட தண்ணி யூஸ் பண்ணதுக்கு கூட தண்ணி இல்லைங்க. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அருகே புதிதாக போடப்படும் தார் சாலை தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் சாலைகள் தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் தார் சாலையை கையால் பெயர்த்தெடுத்து ஒப்பந்ததாரருடன் வாக்குவாதம். எப்படி தம்பி? இல்ல நீங்களே நல்லா யோசனை பண்ணுங்க. சென்னை திருவொற்றியூரில் கேசவன் பூங்கா காணாமல் போனது தொடர்பான அதிர்ச்சி வழக்கு. முன்னாள் கவுன்சிலர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பூங்கா நிலத்தை தனியார் மருத்துவமனை ஆக்கிரமித்ததாக கூறி 4 வாரங்களில் விசாரணை நடத்தி ஜனவரி 2ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு.
கார்த்திகை தீப விழா தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவை மீறியதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஆஜராகுமாறு மதுரை உயர்நீதிமன்ற கிளை சம்மன். மண்டுகோவிலில் விழா நடத்த அனுமதி வழங்கி நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்யும் வகையில் 163 பிரிவின் கீழ் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக கடும் கண்டனம் தெரிவித்த நீதிபதி, சட்ட ஆட்சியும் மதச்சார்பற்ற உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தல். ஈரோடு கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரைக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி. வழக்கமான வெள்ளை சர்க்கரை மற்றும் வெல்லத்திற்கு மாற்றாக இருக்கும் கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரை உடல் ஆரோக்கியத்தை ஊக்குவித்து பாரம்பரிய தயாரிப்பை பாதுகாக்கிறது என உற்பத்தியாளர்கள் கருத்து. கார்த்திகை தீபத்தையொட்டி தமிழகம் முழுவதும் கோயில்களில் களை கட்டிய தீபத் திருவிழா. பல்வேறு கோயில்களில் தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீபத் திருவிழாவில் பங்கேற்று சாமி தரிசனம். திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் CISF பாதுகாப்புடன் கார்த்திகை தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்தும் தீபமேற்ற முயன்ற பக்தர்கள் மீது 144 தடை உத்தரவிட்டு ஏவல் துறை தடுத்து தடியடி நடத்தியதால் பதற்றம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை எதிர்த்து திமுக அரசு மேல்முறையீடு செய்ததன் மூலம் தமிழ்நாட்டில் மதச்சார்பின்மை கேள்விக்குறியாவதாக மக்கள் விமர்சனம். மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூரில் தீபம் ஏற்ற அனுமதிக்கப்பட்டதை கண்டித்து மலையை நோக்கி சென்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை ஏவல் துறையினர் கைது செய்து அராஜகம். நீதிமன்றம் அனுமதி அளித்தும் விடியாத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை வழிபாடு செய்ய விடாமல் தடுத்ததால் பக்தர்கள் அதிருப்தி. திருவண்ணாமலை தீபத்திற்கு சென்ற பக்தர்கள் சொந்த ஊர் திரும்புவதற்கு ரயில் நிலையத்தில் பல மணி நேரம் காத்து கிடந்து ரயில்களில் முண்டியடித்துக் கொண்டு ஏறிச் சென்ற அவலம். லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என தெரிந்தும் ஸ்டாலின் மாடல் அரசின் போக்குவரத்து துறை போதிய பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி தரவில்லை என பக்தர்கள் குற்றச்சாட்டு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தவில்லை என்றால் மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் எச்சரிக்கை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது கூறிய ஸ்டாலின் தனது பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் இதுவரை நிறைவேற்றாமல் அரசு ஊழியர்களை ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூரில் தொடர் மழை காரணமாக கடந்த 3 நாட்களாக மின்சாரமின்றி கடும் அவதியடைந்த பொதுமக்கள் மின் வாரியத்தை கண்டித்து வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட அவலம். தங்களது உரிமைக்காக போராடியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதாக ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் மிரட்டியதால் தமிழகத்தில் ரவுடிகள் யார், போலீசார் யார் என இனம் காண முடியாததாக பொதுமக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே மழைநீர் தேங்கியதில் 100 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் பாதிப்பு. மழைநீர் வெளியேற விடியாத ஸ்டாலின் அரசு வடிகால் பணிகளை மேற்கொள்ளாததே விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்புகளில் மழைநீர் தேங்க காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. இந்த தண்ணி போறதுக்கான வழி வாய்க்காலோ இல்ல கால்வாயோ ஏதோ எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து எங்களோட வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய இங்க இருக்கிற விவசாயத்தையும் பாதுகாக்கணும். இங்க இருக்கிற குடியிருக்கிற அத்தனைக்கும் அச்சுறுத்தலா பாம்பு, பள்ளி, மாடு, ஆடு நேற்று கூட இறந்து போயிருக்குது. இந்த மாதிரி இந்த இதுல எல்லாமே இது அழிவு போய் பயிரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஏக்கர் நிலம் பயிர் நிலம் ஃபுல்லா எங்களுடைய வழியாதான் இங்க வருது, தண்ணி வருது. அதுக்கு இந்த அரசாங்கம் நல்ல உத்தரவு கொடுத்து இது நல்ல முறையில் செஞ்சு கொடுக்கணும். திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் மீஞ்சூர் வட்டார கல்வி அலுவலகத்திற்குள் புகுந்த மழைநீர். பழமையான கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டடம் கட்டித்தர தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக உள்ளதாக வட்டார கல்வி அலுவலக ஊழியர்கள் குற்றச்சாட்டு. சென்னை வியாசர்பாடியில் மழை நீருடன் கழிவு நீரும் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் தவிப்பு.
புரசைவாக்கத்தில் விடியாத திமுக அரசின் துணை முதல்வர், மேயர் உள்ளிட்டோர் போட்டோஷூட் நடத்திவிட்டு சென்ற நிலையில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீரால் வியாசர்பாடி மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தொடர் மழை காரணமாக காவிரிப்பாக்கம் ஏரி நிரம்பி அருகில் உள்ள குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதி. திறனற்ற திமுக அரசு முறையாக குடிமராமத்து பணிகளை மேற்கொண்டு நீர்நிலைகளை தூர்வாராததால் கடந்த 4 ஆண்டுகளாக வெள்ளத்தில் சிக்கி சீரழிவதாக பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே விளைநிலங்கள், சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீர் வடியாததால் வீடுகளுக்குள்ளேயே முடங்கிய மக்கள். வடிகால் வாய்க்கால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதுடன் வாய்க்காலை மறைத்து புதிதாக 4 வழிச்சாலை அமைத்திருப்பதே மழைநீர் வெளியேற முடியாமல் தேங்கி நிற்க காரணம் என அப்பகுதி மக்கள் விமர்சனம். ஒவ்வொரு பருவமழை நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயல்வெளியில் இங்கே போகிற ரோட்டில் இப்படி தண்ணி வடிகால் இல்லாத தேங்கி நிற்குதுங்க. இதனால் பல தடவை நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் வட்டாட்சியர்கிட்டையும் மனு கொடுத்து பேரூராட்சி ஊராட்சி நிர்வாகத்து மூலயமா 2 தடவை ரோடு இந்த வீரங்கோவில் சாலை என்பது சேங்ஷன் ஆகி அந்த அரசு நிர்வாகமும் மக்கள் மேலே அக்கறை இல்லாமல் தொடர்ந்து குறிப்பாக தமிழக அரசு இந்த ஊராட்சி நிர்வாகமும் மக்கள் மேலே அக்கறை இல்லாமல் தொடர்ந்து அதை புறக்கணிக்கிற வேலையை இந்த அரசாங்க திட்டத்தை தள்ளி போடுறாங்க. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள மணிமுத்தாற்றில் முழங்கால் அளவு தண்ணீரில் இறங்கி ஆபத்தான முறையில் கடந்து செல்லும் பொதுமக்கள். பாலம் அமைத்து தர உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் விடியாத ஸ்டாலின் அரசு பாலம் அமைக்காததால் மாணவர்கள், பொதுமக்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் அவலம். புதுச்சேரி சின்ன காலாப்பட்டு பகுதியில் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. தூண்டில் முள் வளைவு அமைக்க வேண்டும், சேதமடைந்த படகுகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நள்ளிரவில் அடுத்தடுத்து 2 இடங்களில் அரசு பேருந்துகள் விபத்தில் சிக்கியதில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் கார்த்திகை தீப திருநாளையொட்டி திருவண்ணாமலை சென்று திரும்பிய பக்தர்கள் பாதிப்பு. சென்னை விமான நிலையத்தில் நேற்று இரவு 8 மணி முதல் இன்று காலை 8 மணி வரை 12 மணி நேரத்தில் மட்டும் 39 இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் ரத்து. ஊழியர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக சென்னையில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல இருந்த 19 விமானங்கள் மற்றும் சென்னைக்கு வர இருந்த 20 விமானங்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் அவதிக்குள்ளான பயணிகள். புதிய டியூட்டி டைம் விதிகளால் பணியாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டதை அடுத்து நாடு முழுவதும் 100கணக்கான விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்ட நிலையில் டெல்லி, பெங்களூரு, மும்பை, ஹைதராபாத் பயணிகள் தவிப்பு. விமானங்களின் செயல்திறன் 35% வரை வீழ்ச்சியடைந்துள்ளதால் மாற்று விமானம் அல்லது ரீஃபண்ட் வழங்குவதாக இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. கனமழை காரணமாக புழல் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வினாடிக்கு 2500 கன அடி நீர் திறப்பு. நீர்வரத்து 2281 கன அடியாக உயர்ந்துள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரிக்கை. தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசம் பிரிவில் நீடிப்பு. டெல்லியின் ஒட்டுமொத்த காற்றின் தரக்குறியீடு 335 புள்ளிகளாக பதிவாகி தொடர்ந்து 2வது நாளாக காற்றின் தரம் மிகவும் மோசம் பிரிவுக்கு சரிந்தது. அமெரிக்கா, ஐரோப்பாவில் குடியேற்றத்திற்கு எதிராக விதிக்கப்படும் தடைகளால் அந்நாடுகளுக்குத்தான் கடும் இழப்பு. புதிதாக குடியேறுபவர்களால் உள்நாட்டிற்கு எந்த நெருக்கடியும் ஏற்படாது, மாறாக பொருளாதார வளர்ச்சியே ஏற்படும் என்ற டிரம்பின் பேச்சை சுட்டிக்காட்டி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து.